சோழவந்தான் கிராமத்தில் அந்த நாள் வழக்கம் போலவே தொடங்கியது. ஊர் பொதுக்குளத்தை தூர்வாரும் பணியில் கிராம மக்கள் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் மண்வெட்டியால் தரையை ஆழமாக தோண்டிக் கொண்டிருந்தனர். திடீரென்று மாரியப்பனின் மண்வெட்டி ஏதோ ஒரு கடினமான பொருளின் மீது மோதியது. டங் என்ற உலோக சத்தம் கேட்கவே அனைவரும் அங்கே கூடினர். மெதுவாக மண்ணை விலக்கி பார்த்தபோது அங்கே ஒரு நீல நிற கல் தெரிந்தது. ஆச்சரியத்துடன் மக்கள் கைகளால் மண்ணை அள்ள அங்கே 4 அடி உயரமுள்ள ஒரு பண்டைய காலத்து விநாயகர் சிலை கம்பீரமாக தென்பட்டது. சிலையைக் கண்டதும் கிராமமே பரவசமடைந்தது. பெண்கள் மங்கள ஒலி எழுப்ப பெரியவர்கள் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன் படையெடுப்பின் போது பாதுகாப்பிற்காக இந்த சிலை மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஊர் பெரியவர் கணித்தார். மண்ணில் மறைந்திருந்த கடவுள் மீண்டும் வெளிப்பட்டது தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என ஊர் மக்கள் நம்பினர். அந்த இடத்திலேயே ஒரு சிறிய பந்தல் அமைத்து மேளதாளங்கள் முழங்க வழிபாடு தொடங்கப்பட்டது. மண் கொடுத்த மாநிதி என்று அந்த சிலையை போற்றி மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க.